நாளைக்கு பரிச்சையில நிறைய மார்க் வாங்கணும்னு அப்பா கிட்ட சொல்லி அப்பாவும் எனக்கு நிறைய மார்க் வேணா எனக்கு இது வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு கிஃப்ட் வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு. சரிடா சரிடா. என்ன மேக்ஸா? ஆமாடே கணக்கு போச்சு. அதே அண்ணன் கணக்குல புரியுதா உனக்கு தெரியுமா? ஆமாடா இந்த கணக்குலாம் 10 படி. நிறைய மார்க் வாங்கி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வாங்கியிருக்கேன், நீ பார்த்ததுல சொல்லு. உருவாக்கி கூட எனக்கு தெரியாது. என்ன சம்பவம்? இந்த 8வது சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆன்சரே வர மாட்டேங்குது. நானும் என்னமோ பண்றேன். பாத்தியா என்ன பண்றான்னா ஈஸியான கணக்குல அவன் போட்டு கஷ்டமான கணக்கு நம்மளுக்கு கொடுத்து விட்டுறானா. தலைவலியா இருக்கு. அப்படியா தம்பி? இப்படி ஒரு கணக்குல ஒரு புளிய நீ வச்சுட்டு இப்பெல்லாம் நீ கஷ்டப்பட கூடாது. அண்ணன் சொல்லி தரேன். ஏன் கவலைப்படுற? நோட்டையும் பேனாவையும் கொடு. நானே பாதி எதுக்குனே உனக்கு சிரமம்லாம் இல்ல. அண்ணன் கணக்குல புளி அதை இப்ப நிரூபிக்கிறேன். அண்ணன் சொல்லி தரேன். இதை வந்து இப்படி சால்வ் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணா ஆன்சர் வந்துடும். எப்படி சொல்லிட்டு இந்த சமக்கு இந்த காரணமாக என்னன்னே சமம் புதுசு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சொல்றத மட்டும் கேள்றா. பெண்ண எங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு எக்ஸாம்ல இதே மாதிரி போடுறேன். சரியா? அப்படி அடுத்த கடன் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு சிரமப்படுற? அடப்பாவி நீ செண்டப்படுத்தினா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. அண்ணன் நான் சொல்லி தரேன். நீ எங்களை போடுற? வா ரொம்ப தேங்க்ஸ்பா. நல்லவன்டா. சில நேரத்துல நம்ம ஆஃப் பண்ணிப்பறாப்பா. இத வந்து இப்படி சால்வ் பண்ணணும். எப்படி வந்துச்சா? என்ன வந்துச்சுல? இதத்தான் நாளைக்கு நீ போய் எக்ஸாம்ல எழுதுற. புரியுதா? இப்படியே போடுற. அந்த இடத்துல ஃபார்முலா போடுற. இங்க போட சொன்னா இங்க போட்டுருக்க. அதே மாதிரி கணக்குல நிறைய மார்க் எடுத்தீனா நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி அப்பாட சொல்லணும். சரியா? சொல்லுவீங்க சொல்லணும். சரி சரி வா அந்த சம் பாப்போம். ஒரே சமயம் எவ்வளவு நேரம் போட்டுருப்ப மாத்திரா. ஓ அடுத்த இந்த சமா? ஓகே ஓகே. இந்த சம் உங்களுக்கு தெரியாது. சமாளிப்போம். இந்த சம் வந்து 8 ஸ்டெப் வரும். 8 ஸ்டெப். அண்ணன் 6 ஸ்டெப்ல சொல்லி தரேன். இங்க கொடு. இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6. இந்த ஸ்டெப் பண்ணல போதும்டா. பாஸ் ஆயிடுவ. ஓகே? அப்படியே சரி சரி. எப்படி இவ்வளவு சிம்பிளா சொல்ற? எல்லாமே இது எல்லாமே கணக்குல புடிடானா. அப்பவே 12வது படிக்கும் போது மார்க் கம்மியா வரும். சரி அவ்வளவுதானே. நாளைக்கு எக்ஸாம் அண்ணன் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதான் நாளைக்கு காலையில எக்ஸாமுக்கு போனோட பேப்பரை பார்த்தா உனக்கு அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். சரியா? கரெக்டா எக்ஸாம் எழுதணும். ஓகே வெரி குட். சரி வரேன். என்ன கவனே என்ன அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? இல்லப்பா கணக்குல ஃபெயில் ஆயிட்டேன்பா. ஃபெயில் ஆயிட்டியா? யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு? நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் தான் சொல்லி கொடுத்தேன். ஏடா வெயில பாரு நக்கற மாதிரி எடுத்த மாதிரி அந்த இரும மாதிரி கணக்குல ஃபெயில். அது சொல்லி கொடுத்து நீ எக்ஸாம் எழுதியா? எங்கடா அந்த இரும? அண்ணன் வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்து திரும்ப டயர்ட் ஆகி திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருப்பா. இல்லப்பா தூங்குனேன் டயர்டா இருந்துச்சு மறுபடியும் தூங்குனேன். காலையில இருந்து என்ன கிழிச்சா தூங்கிட்டு இருக்க? என்ன பண்ண? 2 2 இது தெரியாதா? 22. இந்த லட்சணத்துல அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து நல்ல வேலை படிக்கிற வேலை